Hi friends, welcome to VividTech. உங்க சாம்சங் ஃபோன்ல வந்து கேலக்ஸி சாம்சங் ஃபோன்ல ஏதாவது ஒரு சாம்சங் ஃபோன்ல வந்து வைஃபைட ஹாட்ஸ்பாட் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குதா? அதாவது ஹாட்ஸ்பாட் கனெக்ட் பண்ணி நீங்க வந்து வேற ஒரு ஃபோனுக்கு கனெக்ட் பண்ண விரும்புறீங்க, ஆன் பண்ணிட்டு கனெக்ட் ஆக மாட்டேங்குது, ஏதாவது எரர் டிஸ்ப்ளே ஆகுது, இல்லாட்டி நோ இன்டர்நெட், இல்லாட்டி வைஃபை ஹாட்ஸ்பாட்ல வந்து நேம் வந்து ஷோ ஆக மாட்டேங்குது. இந்த மாதிரி ஹாட்ஸ்பாட்டை ஏதாவது ஒரு இஷ்யூ ஃபேஸ் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா சாம்சங் ஃபோன்ல அது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோல சொல்ல ஸ்டெப்ஸை ட்ரை பண்ணி இந்த இஷ்யூ நீங்க சால்வ் பண்ணலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, உங்க போன்ல வந்து நீங்க ஏரோப்ளேன் மோட்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ அந்த ஏரோப்ளேன் மோட், அதாவது ஃப்ளைட் மோடை வந்து ஒரு ஆன் பண்ணிட்டு ஒரு 1 மினிட்ல வந்து அதுக்கப்புறமா வந்து அதை திரும்ப வந்து ஆஃப் பண்ணிருங்க. ஸோ இப்படி செஞ்சுட்டுமே அதுக்கப்புறமா உங்க ஃபோன்ல வந்து ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். சம்டைம்ஸ் வந்து ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த ஃப்ளைட் மோடை போட்டுட்டு ஆன் பண்றதுனால கூட இந்த இஷ்யூவை நமக்கு ஈஸியா சம்டைம்ஸ் சால்வ் பண்றதுக்கு முடியும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. அதோட நெக்ஸ்ட் ஸ்டெப்பா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, உங்க போனை வந்து ஒருக்க ரீஸ்டார்ட்டும் பண்ணுங்க. ஸோ இப்படி ரீஸ்டார்ட் பண்ணும் போது போன் ஆஃப் ஆகி ஒன் ஆகி ஏதாவது இஷ்யூ இருக்குமா இருந்துச்சுன்னா சம்டைம்ஸ் அது ஒட்டோவாவே சால்வ் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க ரீஸ்டார்ட் பண்ணிட்டு கூட செக் பண்ணி பார்க்கலாம். அப்பயுமே ஒர்க் ஆகல அப்படின்ற சமயத்துல நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னா, லாஸ்ட் ஸ்டெப்பா நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னா, உங்க போன்ல செட்டிங்ஸ் உள்ள போங்க. ஸோ இந்த ஆப்ஷனை வந்து நீங்க ரொம்பவுமே கவனமா செய்யணும். ஸோ ரொம்பவே கவனமா செய்யுங்க. ஸோ இதுல வந்து நீங்க என்ன பண்ணுங்கன்னா, செட்டிங்ஸ்ல ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் உள்ள போங்க. போயிட்டு இதுல கீழே ஸ்க்ரோல் பண்ணி பாருங்க, ரீசெட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிட்டு இங்க ரொம்பவுமே கவனமா ரீசெட் வைஃபை அண்ட் ப்ளூடூத் செட்டிங்ஸ் அப்படின்றத கொடுக்கணும். ஏன்னா ரீசெட் ஓல்ட் செட்டிங்ஸ் இல்லாட்டி ரீசெட் ஃபோன் அப்படின்றத கொடுப்பீங்களா இருந்துச்சுன்னா உங்க ஃபோன்ல உள்ள எல்லா டீடைல்ஸ் கூட டிலீட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால கவனமா ரீசெட் வைஃபை அண்ட் ப்ளூடூத் செட்டிங்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இதுல ரீசெட் செட்டிங்ஸ் அப்படின்றத கொடுப்பீங்களா இருந்துச்சுன்னா உங்க ஃபோன்ல உள்ள வைஃபையும் ப்ளூடூத் செட்டிங்ஸ் வந்து ஒட்டோவாவே வந்து டிஃபால்ட் செட்டிங்ஸுக்கு வந்து ரீசெட் ஆகிரும். ஸோ அதனால வந்து மற்ற எந்த செட்டிங்ஸுமே சேஞ்ச் ஆகாது. வைஃபை ப்ளூடூத் சம்பந்தமான இஷ்யூஸ் வந்து சால்வ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த செட்டிங்ஸை கூட நீங்க ரீசெட் பண்ணிட்டு கூட செக் பண்ணி பார்க்கலாம், ஹாட்ஸ்பாட் ஒர்க் ஆகாத ப்ராப்ளம் ஒர்க் ஆகுதான்னு. ஸோ கண்டிப்பா சால்வ் ஆகலாம். ஸோ இந்த ஸ்டெப்ஸை ட்ரை பண்ணி பாருங்க, ஏதாவது ஒரு ஸ்டெப் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அது என்ன ஸ்டெப் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க, அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குற மற்றவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. இது போல நிறைய வீடியோ பார்க்கணும்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.